அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மனிதனுக்கும் வீடு கட்டுவது என்பது மிகவும் அவங்களுடைய ஆசை கனவுகள் இதெல்லாம் இருக்கும். அதே போல் வீடு கட்டக்குள்ள அந்த வீடு 500 வருடம் 800 வருடம் 1000 வருடம் இருக்கக்கூடிய அமைப்பில் கோயிலும் சரி வீடும் சரி கட்டத்துக்கு கிரக நிலைகள் சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, கருத்தில் கொள்ளுங்க. அந்த லக்கணத்தில் கட்டினால் வீடு 500 வருடம் 800 வருடம் 1000 வருடம் இருக்க அமைப்பை பெறும் என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் கூறுது. அந்த அமைப்பை சொல்கிறேன். ஒரு ஆலயத்தை அமைத்தல் இல்லை வீடு அமைத்தல் அவை பல வருடங்கள் நிலைத்து நின்று அதன் கலாச்சாரமும் அதனால் ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சியும் வழிபாடும் பக்தர்களுக்கும் வீட்டில் வசிக்கும் தலைமுறைகளுக்கும் பல ஆண்டுகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், அதாவது 500 800 1000 வருடங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் மிக மிக முக்கியம் லக்கணம் தான். லக்கணத்தில் சூரியன் ஆட்சி செய்யப்பட்டு 7வது வீட்டில் குருவும் 10வது வீட்டில் சந்திரன் இருந்தால் கட்டிடம் நிலைத்து நிற்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதே போல் உதயமாகும் லக்கணத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்து குரு 7வது வீட்டிலும் சந்திரன் 10வது வீட்டில் இருந்தால் அதே போல் வீடு நிலைத்து நிற்க என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதே போல் வீடு கட்ட அஸ்திவாரம் போடும்போது உதயமாகும் லக்கணத்தில் புதன் இருந்து குரு 7வது வீட்டிலும் சந்திரன் 10வது வீட்டிலும் இருந்தால் அந்த வீடு 500 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் அது ஆலயம் இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நிலைத்து நிற்க என்று சாஸ்திரம் கூறுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடும்போது உதயமாக லக்கணம் இஸ்திரி லக்கமாக இருக்கணும். அதில் குருவும் புதனும் 7வது வீட்டிலும் சந்திரன் 10வது வீட்டில் இருந்தால் அந்த ஆலயம் 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்க என்று சாஸ்திரத்தை தெரிவிச்சிருக்காங்க. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.